எல்லாம் என்னாலதான் எல்லாம் என்னாலதான் நடந்தது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாமே சரியாயிடும். I'm sorry அத்தை, I'm sorry மா. சரளாண்டி, சரளாண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாமே ஏன் தப்புதான் ஆண்டி. என்னாலதான் இப்ப அண்ணி ஜெயில எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. I'm sorry. கிருத்திகா, கிருத்திகா, ராக்கி, அழாதீங்க சரளா, தைரியமா இருங்க. எல்லாமே சரியாயிடும். நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கரண் எங்க போனா? கரண் அவன் கண்டிப்பா பிரீதாவை பார்க்க தான் போயிருப்பான். எனக்கு நல்லா தெரியும், கரண் பிரீதாவை தான் பார்க்க போயிருக்கான். ஷர்லின், நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமா? சரளா டயர்டா இருப்பாங்க, டீ கொண்டு வா. இல்ல இல்ல இல்ல, எனக்கு டீ வேண்டாம். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் ராக்கி. நான் இங்க உங்ககிட்ட உதவி கேட்க தான் வந்தேன். ஆனா நான் உதவி கேட்க வரதுக்கு முன்னாடியே நீங்க மகனுக்கும் மருமகளுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கரண் தன்னோட மனைவிக்காக போயிருக்கான்னா இப்ப நான் கிளம்புறதுதான் நல்லது. பிரீதா கூடிய சீக்கிரம் நல்லபடியா வெளியில வந்தா போதும். இத மட்டும்தான் நான் வேண்டிக்க முடியும். கவலைப்படாதீங்க, பிரீதா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவா. எங்க வீட்டுக்கு. நீங்க சொன்னதுனால இப்ப என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. சரி, நாம அப்புறமா எதை வேணும்னாலும் போன்ல பேசிக்கலாம். பம்மி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அண்ணி. இங்க இப்போ என்னெல்லாம் நடந்ததோ, எதெல்லாம் நீ கேட்டியோ, எதெல்லாம் நீ பாத்தியோ, அதை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். நம்ம வீட்டு விஷயம் நமக்குள்ளதான் இருக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. இங்க பாருங்க அண்ணி, மக மருமக மான மரியாதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, இது உங்களோட அன்புதான். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. அதாவது பிரீதாவை சொல்றேன். இந்த வீட்டோட கௌரவத்தை என்னைக்கும் குறையாம பாத்துப்பா. அதே மாதிரி உங்க ஷர்லின் மருமகளும் இந்த வீட்டோட கௌரவத்துக்கு எந்த குறையும் ஏற்படாம பாத்துக்கிட்டானா பெரிய உதாரணமா ஆயிடுவாங்க. என்னம்மா ஷர்லின், நான் சொல்றது உண்மைதானே? ஆமா சித்தி. நான் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. கவலையே படாதீங்க. சரி, நான் அதோ வரேன். அந்த பிரீத்தாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவளும் போயிட்டா. இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. அவளை நினைச்சு இல்ல என்ன நினைச்சு. வீட்ல இவ்ளோ வேலைக்காரங்க இருக்காங்க, ஆனா எங்க எல்லாருமே பழக்கி வச்சிருக்கா. அவ கையால டீ போட்டு கொடுத்திருக்கா, அவ கையால டிஃபன் பண்ணி கொடுத்திருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? இப்ப அவ பாட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் ஏன் தலைமையில விழுந்துருச்சு.
இப்ப பாரு எல்லாரும் என்ன பார்த்து ஷர்லின் டீ போட்டு வா, இத பண்ணு அத பண்ணுங்கறாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. பிரீதா போன பிறகு எல்லாம் தனியா செய்ய வேண்டியிருக்குல்ல? குடு, என்கிட்ட குடு. குடுமா, குடு. போ, நீ உன் ரூமுக்கு போ, ரெஸ்ட் எடுமா. அட போயேன். என்னாச்சு? அது நான் என்ன? என்னமோ நீங்க என்கிட்ட நெக்லஸ் கேட்க வந்தீங்கன்னு நினைச்சேன். நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். இல்ல கரெக்ட் தான். அத வாங்குறதுக்காக தான் வந்தேன். ஆனா அது ஹால்லயே கிடைச்சிடுச்சு. அங்க திடீர்னு சரளா வந்துட்டால, அதனால நீ தெரியாம அந்த நகைய ஹால்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ உனக்கு எது கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீயே வந்து அந்த நகையை எடுத்து என்கிட்ட கொடுத்து எதுக்குன்னு தான் நானே எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த டீயை எடுத்துக்கிட்ட மாதிரி. இங்க பாரு, நீ பிரெக்னன்ட் தானே? போ. அட போமா, போய் ஓய்வு எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், மனசுல இருக்கிறது சொல்றேன்னு. இங்க பார், நீ மட்டும் பிரீதா மாதிரி நல்லவளா இருந்திருந்தா, ஓ மை காட், எனக்கு ராக்கி அண்ணி மேல ரொம்ப பொறாமையா இருந்திருக்கும். என்ன பாக்குற? நான் ஒன்னும் செருப்ப கழட்டி உன்னை அடிக்கல, மனசுல இருக்கிறத சொன்னேன். நான் ராக்கி அண்ணிய பார்த்து எதுக்கு பொறாமப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா ராக்கி அண்ணிக்கு எவ்வளோ நல்ல வீடு கிடைச்சிடுச்சு, ரொம்ப நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு, அவ்வளோ நல்ல குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளோ நல்ல மருமகளும். ஒருத்தருக்கு இவ்வளோ நிறைய நல்லது நடக்கும்போது நமக்கு அது பிடிக்கிறது இல்ல. இல்ல, உண்மையை சொல்லட்டுமா? இப்ப என் பொறாம கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு மருமக நல்லவ இல்லையே. டீ கொண்டு போற? மயிரா எங்க போனானே தெரியலையே. மயிரா, ஹலோ, வரேன். மயிரா யாருக்கு ஃபோன் பண்றா? வேற யாருக்கு ஃபோன் பண்ணுவா? எந்த கில்லர் அக்ஷய கொலை பண்ணானோ அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பா. ஏய், நீ சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, போலாம். இல்ல அவ வண்டி கொஞ்சம் முன்னாடி போட்டோம், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா மாட்டி போஸ்ட்ருதி, சொல்றத கேளு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரி சரி சரி. இன்னைக்கு அவளை எப்படியாவது கையும் காலமா பிடிக்கணும். அந்த பிளாக்மெயிலர் எதுக்காக ½ an hour லேட் ஆகும்னு சொன்னா எனக்கு எதுவும் சரியா படல. என்ன பணத்துக்காக பிளாக்மெயில் பண்றான், ஆனா கூடவே வேற யாரையாவது பிளாக்மெயில் பண்றானோ? நான் இல்லைன்னா அவனால பிருத்வியை மட்டும்தான் கண்டிப்பா பிளாக்மெயில் பண்ண முடியும். ஏய், இந்த மாஹிரா எதுக்காக வண்டி இங்க நிறுத்திருக்கா? ஒருவேளை அவ அந்த பிளாக்மெயிலரை இந்த இடத்துக்கே வர சொல்லிட்டாலோ? நீ என்னமோ என்கிட்ட அந்த பிளாக்மெயிலர் வேற ஏதோ மெசேஜ் எடுத்து போட்டிருக்கான்னு சொன்ன, அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஃபேக்டரின்னு சொன்னியே. ஆமா, ஆனா ஒருவேளை பிளாக்மெயிலர் லாஸ்ட் மொமெண்ட்ல சந்திக்கிற இடத்தை சேஞ்ச் பண்ணிருக்கலாம். தெரியலையே. அங்க பாரு, மஹிரா வண்டியை விட்டு இறங்குறான்.
அவளோட வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி சரியாகிற வரைக்கும் இங்க தான் இருப்பா. டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம எதுக்காக ரொம்ப நேரமா சிக்னல்ல நிக்கிறோம்? கொஞ்சம் முன்னாடி போலாம்ல? சரி. நான் ஒன்னு சொல்லவா? நம்ம ரொம்ப நேரம் இங்க நின்னோம்னா மஹிரா நம்மள பார்க்கலாம், நம்ம மாட்டிப்போம். ஒருவேளை பண்ணலாம், அந்த பிளாக்மெயிலர் மஹிராவை எங்க வர சொன்னானோ நம்ம அங்க போய் வெயிட் பண்ணலாம். ஐயோ, ஒருவேளை சந்திக்கிற லொகேஷன் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம இவளுடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த பிளாக்மெயிலரை எங்க வர சொல்லிட்டானா? இல்ல ஸ்ருதி, இங்க வர சொல்லி எப்படி சந்திப்பா? நடு ரோடு, ரிஸ்கான விஷயம் இல்ல. கண்டிப்பா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, லொகேஷனுக்கே போலாம். சரி. பிருத்வி, பிருத்வியா? சாரி, ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன். போலாம். பிருத்வி, பிருத்வி, என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. போய் மெக்கானிக்க தேடு. நான் அர்ஜென்ட்டா இப்ப போய் ஆகணும். என்னால இப்ப ஹெல்ப் பண்ண முடியாது. நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அர்ஜென்ட்டா போய் ஆகணும். பிருத்வி, நான் சொல்றதை கேளு. நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நீ ஹெல்ப்பே கேட்கலனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீ லூத்ரா வீட்ல இருக்கனா அதுக்கு நான் தான் காரணம். உனக்கு புரியுதா? உன்னால எங்கேயாவது போக முடியுதுன்னா அதுவும் என்னாலதான். ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இப்ப மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாம போன அதோட எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க உட்காருங்க, நான் உங்களை கூட்டு வரேன். யார் வந்திருக்கா? உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. சோ நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். கரண், குடும்பமானம் பறந்து போயிடும்னு நினைக்கிறேன். உலகம் என்ன சொல்லணும்னு பயப்படுற. இப்ப யார் என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியமா? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என்கிட்ட எதுக்காக எல்லாத்தையும் மறைச்ச? என்ன விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லணும் எத்தனை தடவை சொன்னேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த நிலைமையே உனக்கு வந்திருக்காது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என்ன? கிருத்திகா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். உன்னோட கோவலாம் நியாயம்தான். நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன். நான் உன்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. நீ என் மேல கோவப்படுறது எனக்கு புரியுது. கரெக்ட், உனக்கு எல்லாமே புரியும். உனக்கு என்னோட கோவம் புரியும். ஆனா நான் உன் மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கேன்னு மட்டும் புரியாது. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் யோசிக்க தெரிஞ்ச உனக்கு நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கல. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என் கோவத்தை பத்தி யோசிச்சு நீ பொய் சொல்ற. நான் உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேங்கிறத எப்பவும் நீ புரிஞ்சுக்கிட்டது இல்ல. அதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டேன். நீ என்ன நம்பலங்கிறதுனாலதான் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. இல்ல, அப்படிதான். இதுதான் உண்மை பிரீதா. இப்போ உன் மேல கோவப்பட்டது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ எதுக்காக நான் உன்னை திட்டினேன்? நான் இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்கவே கூடாது. எனக்கு என் மேலதான் கோவம் வருது. எனக்கு இப்போ நான் ஏதாவது பண்ணிக்கணும்னு தோணுது. ப்ளீஸ், அப்படிலாம் நீ பேசாத.
எனக்கு நிஜமாவே கிருத்திகா கிருத்திகா தயவு செஞ்சு கதவை தரமா. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட அம்மாமா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ் கதவை தர. ஓபன் தி டோர். கரீனாக்கா என்னாச்சு? கிருத்திகா உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டால என்ன? கதவை திறக்கலையா? நான் சொன்னா கேட்க மாட்டா அண்ணி. நீங்களாவது சொல்லுங்களேன். நீங்க சொன்னா கேப்பால. கிருத்திகா கிருத்திகா கதவை தரமா. நீ மட்டும் கதவை திறக்கலன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம் மட்டும் நீ நினைக்காதமா. நீ கதவை திறக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க இருந்து போக மாட்டோம். கதவை தர கிருத்திகா. கிருத்திகா எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருந்தது. அதனாலதான் நான் இங்க வந்தேன். அம்மா பொண்ணு 2 பேரும் இங்க ஒன்னா உக்காந்து பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா கதவை லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்க. கிருத்திகா உனக்கு தான் தெரியும்ல, பிரீதா உன்னை ரொம்ப நேசிக்கிறா. எனக்கு தெரியும் அத்தை. அண்ணி என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க தங்கச்சியா நினைக்கிறாங்க. அவங்க எனக்காக செஞ்சது இருக்கு, அதை யாராலையும் செய்ய முடியாது. உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உனக்கு என் மேல இருக்கிற அக்கறை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு என் மேல இருக்கிற கேர பத்தி எனக்கு தெரியாதா? என்ன ஏன் இப்படி சொல்ற? உனக்கு மட்டும் என் மேல அக்கறை இல்லாம இருந்தா நீ எனக்கு அந்த பிங்க் பில்லோவை அனுப்பியிருக்க மாட்டல. நான் தான் அனுப்புனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் அவகிட்ட மாம் அனுப்புனதா சொன்னேன். கரண், நீ அவகிட்ட என்ன சொன்னியோ அதத்தான் அவளும் என்கிட்ட சொன்னா. ஆனா என்னோட மனசுக்கு தெரியும், உன்னை தவிர வேற யாருமே எனக்கு அந்த பிங்க் பில்லோவை அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. என்னால உன்னை இவ்வளவு கூட புரிஞ்சிருக்க முடியாதா என்ன? எனக்கு தெரியும், நான் இங்க நிம்மதியா இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டே உன்னால நிம்மதியா தூங்கிருக்க முடியாது. நான் தூங்கிருக்க மாட்டேங்கிற நினைப்புனாலேயே உனக்கு நிம்மதியா தூக்கமே வந்திருக்காது. உன்னோட கோபம், உன்னோட ஆத்திரம் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க உணர்வுன்னு ஒண்ணு தேவைப்படும். அதோட எனக்கு அந்த உணர்வு இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் சாக்லேட் ஃபலூடாவும் நீதான் கொடுத்து அனுப்புன. உனக்கு 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 அதுவும் தெரியுமா? எப்படி தெரியாம இருக்கும் கரண்? எனக்கு வேற யார் அனுப்புவாங்க? எனக்கு ஃபலூடால சாக்லேட் பீசஸ் பிடிக்கணும் உனக்கு மட்டும் தானே தெரியும். ஐம் சாரி. ஐம் சாரி. நான் உன் மேல கோவப்பட்டு உன்னை திட்டிட்டேன். எல்லா தப்பும் என்னோடதுதான். ஐயோ வாய் மூடு. நீ என்ன தப்பு பண்ண? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ரொம்ப அழகான, ரொம்ப கியூட்டான, ரொம்ப ஹேண்ட்ஸமான, ரொம்ப யூனிக்கான மாஸ்டர் பீஸ் கரண் இருக்கானே, அவனை எனக்காக அனுப்பியிருக்காங்க. அதோட நான் என்னோட விதியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இங்க பாரு கரண், இதெல்லாம் உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. தப்பு என்னோடதுதான். ஐம் ரியலி சாரி. ஐம் சாரி. ஐம் சாரி. என்ன சொன்ன? என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. மறுபடியும் சொல்லு. ஐம் சாரி. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு. அப்படியா? I miss you.